அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய தினம் அர்ச்சுனா சம்பந்தமான இன்னொரு தகவல் சற்று முன்னர் கிடைத்திருக்கின்றது. அர்ச்சுனா இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். அந்த நீதிமன்றில் அவருக்கு என்ன நடந்தது, பிணை மறு கோரப்பட்டு இன்று அர்ச்சுனா அவர்களுடைய சட்டத்திறனிகளால் மோஷன் போடப்பட்டு நகர்த்தல் பத்திரம் மூலம் வழக்கை முன்னெடுத்து இன்று விசாரணைக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் அர்ச்சுனாக்கான பிணை மனு கோரியிருந்தார்கள். இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் என்ன நடந்தது தொடர்பான தகவல்களை நாங்கள் தர இருக்கின்றோம். இந்த காணொலிக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். ஊடகம் என்ற முறையில் நாங்கள் எவர் சம்பந்தமான தகவல்களையும் நடுநிலையோடு நாங்கள் இந்த கருத்துக்களை வெளியிடுவோம். ஆகவே நாங்கள் இந்த ஊடக தர்மத்தோடு தொடர்ந்தும் பிரயாணிப்போம். எமது ஊடகத்துக்கு பல்வேறு சிக்கல்கள், நெருக்கடிகள் வருகின்ற போதும் நாங்கள் இந்த ஊடகத்தை சரியான முறையில் நடுநிலையோடு கொண்டு செல்வோம் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் அர்ச்சுனாவுக்கான விடுதலையை உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி பல லட்சக்கணக்கான மக்கள் அர்ச்சுனா விடுதலை இன்று கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். இன்று அர்ச்சுனாக்கான சட்டத்திறனிகள் ஊடாக மோஷன் போடப்பட்டு நகர்த்தல் பத்திரம் மூலம் முன்னெடுக்கப்பட்ட அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது நீதிபதி அவர்கள் அர்ச்சுனாக்கான பிணை வழங்கலை நிராகரித்திருக்கின்றார். தொடர்ந்து எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைத்திருக்குமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அர்ச்சுனா ராமநாதன், மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் மீண்டும் சிறை செல்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் இன்றைய தினம் உலக மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அர்ச்சுனா விடுதலை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து அர்ச்சுனா சிறை சென்றிருக்கிறார். அர்ச்சுனாவை மீண்டும் யாழ்ப்பாண சிறைச்சாலை உத்தியோகர்களால் கொண்டு செல்லப்பட்டதாக சாவகச்சேரியிலிருந்து செய்திகள் கிடைக்கின்றன. அர்ச்சுனாண்ட விடுதலைக்காக உலகெங்கும் வாழ்கின்ற மக்கள் பல்வேறு மக்கள் எதிர்பார்ப்போடு காத்திருந்தது என்பது நீங்கள் அறிந்தது. பல்வேறு மக்கள் இறை பிரார்த்தனையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு மக்கள் கண்ணீரோடு இருந்திருக்கின்றார்கள். எதிர்வரும் 10ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதன்போது மீண்டும் பிணை மனு கோரப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் வியாபித்திருக்கின்றது. இது எப்படியோ அர்ச்சுனா வெளிவர வேண்டும் என்பது அனைத்து மக்களினதும் விருப்பமும் ஆவலும் ஆகும்.